Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, டெல்லியில எங்களோட டே இன் மை லைஃப். அதுல வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் இருக்க போது, அதுல வந்து நிறைய ரெசிபிஸ், டிப்ஸ், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைனிங்கும் டிப்ஸ், ரெசிபிஸ் எல்லாமே இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா சத்யான்னு சொல்லிட்டு, ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நாங்க பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து பிடிச்சிருக்கு, மோட்டிவேஷனலுக்காகவே தனியா ஒரு வீடியோஸ் எல்லாமே போடு அப்படின்னு சொல்லும் போது, ஏதோ நம்ம பேசுறோம், நான் வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சு பேசுறது இல்லை. நீங்க கேட்கிற டவுட்ஸ் மட்டும் தான் நான் எழுதி வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ளோல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வர்றதான் நம்ம வந்து பேசுறோம். அது அந்த அளவுக்கு சொல்லும் போது எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த அளவுக்கு நம்ம பேசுறோமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா உன்னிப்பா எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயம் நீ சொல்றது எல்லாமே லைஃபோட கனெக்டடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாமே பட்டு வந்ததை தானே நம்ம வந்து ஷேர் பண்றோம். சோ அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷேர் பண்றதுக்குள்ள அந்த ஸ்கிரிப்ட் இதெல்லாம் தேவைக்குது. ஃப்ளோல இந்த மாதிரி பேசுறதுலதான் வரும். சோ அதுல அதையே எல்லாமே நோட் பண்ணி என்கிட்ட வந்து சொல்லும் போது, அதுக்குன்னு ஒரு தனியா வீடியோஸ் போட்டீங்கன்னா அதை பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நீங்களுமே சொல்லியிருக்கீங்க, உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காகவே நாங்க பாக்குறோம்க்கா, வெயிட் லாஸை தவிர்த்து நீங்க வந்து நார்மலாவே ஒரு லைஃப்ல நமக்கு எவ்வளவு தேவை வெயிட் மோட்டிவேஷன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா சீக்கிரமா முடிஞ்ச வரைக்கும். இப்போ இது நம்ம வந்து மோட்டிவேஷன்றது டாபிக் எடுத்து பேசுறது கிடையாது. நம்மலாம் வந்து இதுல ஏதோ டவுட்ஸ் கேக்குறீங்க, அப்படியே ஒரு கனெக்டிங் வச்சு நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ஷேர் பண்றோம். சோ இதுவே நான் மோட்டிவேஷனுக்காக போடுறது ஸ்கிரிப்ட் மாதிரி பேசி போடுற மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதான் கன்ஃபியூஸ்டா இருக்கு. சோ சீக்கிரமா அதுக்கும் பார்க்கலாம். சரிங்களா? தண்ணி வந்து பாத்தீங்கன்னா குடிச்சு கம்ப்ளீட் பண்றீங்கல்ல கடைசியா. நான் வந்து அது வந்து சுடுதண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் இல்லைங்க, நார்மல் தண்ணி தான் குடிக்கிறேன். இந்த வேக்காடுல எங்கிடுங்க சுடுதண்ணி குடிக்கிறது? நார்மலா நம்ம எப்பவுமே சுடுதண்ணி குடிக்கணும்னு நினைச்சா கூட லைட்டா வெதுவெதுப்பான தண்ணி தான் குடிக்கணும். ஓவர் சூடு குடிக்கவே கூடாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, சுட சுட குடிச்சோம்னா நம்ம கொழுப்பு கரைஞ்சு ஓடிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அது முற்றிலும் தப்புங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப பாதிப்பை கொடுத்துரும். லைட் வெதுவெதுப்பான வார்ம் வாட்டர் மட்டும்தான் குடிக்கணும் நம்ம. சரிங்களா? சோ அதுதான் நான் சொல்றேன். அதுக்கு நீங்க நார்மல் தண்ணியாவே குடிக்கிறா இருந்தாலும் குடிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ் வந்து குடிக்கலாமா சிஸ்டர்? என்னோட பொண்ணோட இன்னைக்கு வந்து போய் நான் கரும்பு ஜூஸ் குடிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், சிஸ்டர் குடிக்க கூடாதுதான், ஆனா நீங்க ஒரு நாள் வெளில போறேன்னு ஆசைப்படுறீங்க பிள்ளைங்களோட, சோ ஒரு நாள் மட்டும் குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானு. அவங்க வந்து வெளியில போனாலே வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். கரும்பு ஜூஸ் மட்டும் ஒரு 2 வாங்கி குடிச்சிட்டு வந்துருவேன் அப்படின்றப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபேவரட்டா இருக்குது. சோ குடிங்க, அது வந்து என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க, அளவா குடிச்சுக்கோங்க. சோ அதுதான் வெயிட் லாஸ்ல எந்த வகையான இனிப்புமே நமக்கு வந்து இருக்கக்கூடாது. சோ அது வந்து என்ன ஒயிட் சுகரை விட இந்த கெடுதல்னு இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ ஒயிட் சுகர் இந்த அளவுக்கு கெடுதல் இருக்குன்னா இது இவ்வளவு கொஞ்சம் தான் வித்தியாசம், தவிர வேற எந்த வித்தியாசமும் இல்ல. சோ அதனால சுகர் ஐட்டம்ஸே நல்லதே கிடையாதுதான் பொதுவாவே. சோ இந்த பனை வெல்லம்னு சொல்லுது, பனங் வெல்லம் இருக்குல்ல, அந்த இதுல இருந்து வருது பதனி, இதுல இருந்து அது வந்து சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. எதுவுமே இனிப்பு வகை நம்ம அளவா எடுத்துக்கிறது தான் நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் கருப்பு கவனி கொள்ளு கஞ்சியோட ரேஷியோ, அதுல வந்து பார்லி அரிசி, பாசிப்பருப்பு இதெல்லாமே எவ்வளவு போகணும் ரேஷியோ கேட்டிருந்தீங்க. நம்மளோட வீடியோலயே கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி ரெசிபி டெல்லி தமிழச்சின்னு போட்டாலே வரும் சிஸ்டர். ஷார்ட்ஸாவே நான் அப்லோட் பண்ணிருக்கேன், அதுல பார்த்தாலே தெரியும். இப்ப அதுல பார்லி நான் சேர்க்காம இருந்தேன்னா நீங்க அந்த பாசி பருப்பு எவ்வளவு சேர்த்திருக்கணும் அந்த அளவுக்கு நீங்க பார்லியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரிதான். சரிங்களா? கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி கண்டிப்பா வீட்டுல வச்சிருங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இங்க பாருங்களேன், இந்த ஃபேன் வச்சிருப்பேன்ல, அதை சார்ஜ் போடல. இன்னைக்கு சரியான வெயிலுங்க, மழையும் இல்ல. இப்போ ஒரு இதுக்காக ப்ரொமோஷன் வீடியோ எடுத்தேங்க, அதனால இப்படியே போட்டுட்டேன்னா அது வேற வேக்காடா இருக்கு சார். உஷ்ணம் தாங்க முடியல ஏங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கருப்பு கவனியை வச்சு ஒரு இட்லி மாவு ரெசிபிக்கு தான் அரைச்சு வச்சிருக்கிறேன். சோ நாளைக்கு இட்லி சுடலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? சோ நிறைய ஒயிட் ரைஸ் பயன்படுத்தாமலே நிறைய ரைஸ்ல நம்ம வந்து பண்ணலாம். கேப்ப மாவுல பண்ணலாம், கேப்பையில பண்ணலாம், அதாவது ராகியில ஆல்ரெடி நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ராகியும் கருப்பு கவுனியும் வச்சு எப்படி இட்லி பண்றதுன்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து வித்தவுட் ரைஸே நிறைய இருக்குது.
சோ அதனால அது மாதிரி ட்ரை பண்ணுங்க எல்லாருமே, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆனிவர்சரிக்கு கட்டியிருந்த 2 சாரியுமே நல்லா இருந்துச்சுக்கான்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர்னு அவங்க வந்து இப்பதான் வீடியோ பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சசிகலா அக்கான்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றிக்கா, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த காம்பினேஷனு. ஸோ நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, சூப்பரா இருக்கு சாரி சாரி சாரின்ட்டு. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் உங்களோட பசங்களோட நேம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. என்னோட பெரிய பையன் பேரு கவன் சங்கர், சின்ன பையன் பேரு வந்து தருண் சங்கர். 3 எழுத்துல பேர் வைக்கணும்ட்டு. சங்கர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னோட மாமனார் அவங்களோட பேரு. எப்படின்னா அவங்க பேரு சடையாண்டின்னு சொல்லிட்டு, சடையாண்டினா சிவனோட பேரு. சோ சிவன் பேர்ல ஏதாவது ஒண்ணு இருக்கிற மாதிரி சங்கர்ன்றது அம்மாச்சி என்னோட மாமியார் டிசைட் பண்ணாங்க அந்த பேரு. கவன் தருண்ன்றது என்னோட வீட்டுக்காரர் தான் டிசைட் பண்ணாரு. இது ரெண்டுமே எனக்கு பிடிச்சு போச்சு. நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் வந்து டிசைட் பண்ணோம். கவன் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு அந்த மனசுல இருந்தது. சோ அதனால கவன் சங்கர் தருண் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கொழுந்தனோட பையனுக்கும், எனக்கு ஒரு கொழுந்தன் இருக்காங்க, என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு தம்பி மட்டும் இருக்காங்க, 2 பசங்க தான். சோ அவனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் பேர் வச்சோம், ரியான்னு வச்சோம். அவனுக்குமே ரியான் சங்கர் அப்படின்ற மாதிரி சங்கர் ஃபேமிலி மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ அதுதான் நேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த 3 எழுத்து தமிழ் பேரா இருக்கணும்ன்ற ஒரு ஆசை. சோ அதனால கவன் தருண் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம, சரிங்களா? கொஞ்சமா சாப்பிடுறீங்க சிஸ்டர், உங்களுக்கு பசிக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமா வச்சு சாப்பிடுறோம். இந்த வெயிட் லாஸ் முடிச்சுட்டு கடன்னு சாப்பிடக்கூடாது. நம்ம அகைன் நம்ம வந்து இஷ்டத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா வெயிட் கெயின் ஆகும். நம்மளோட பாடி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம பாடிக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிட்டா போதும். நம்ம என்னன்னா ஆசைக்காக சாப்பிட ஆரம்பிக்கிறது தான் நமக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகுறது. சோ இது வந்து நமக்கு உடம்புக்கு போதுமான அளவு, சரிங்களா? அது ஒரு விஷயம். என்னன்னா அந்த வெயிட் லாஸ் முடிச்சிட்டோம்னு வெயிட் மெயின்டைனிங் இப்படியே போயிட்டோம்னா நமக்கு வந்து வயிறு அக்செப்ட் ஆயிடும். நம்ம வந்து கண்டபடி சாப்பிட ஆரம்பிச்சு இது பண்ணோம்னா அகைன் வெயிட்டும் கெயின் ஆயிடும், நம்மளால கண்ட்ரோலும் வாயில பண்ண முடியாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்நாக்ஸும் எடுத்துக்க மாட்டீங்களே சிஸ்டர், ஒரு சிஸ்டர் கேட்டா ஈவினிங்ல நான் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறேன், நீங்க காலையில நீங்க வந்து கேக்குறீங்க. காலையில நான் வந்து எடுத்துக்கிறேன் நான் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் வேலை பார்த்துட்டே நான் வந்து டைவர்ட் பண்ணிடுவேன். மதிய லஞ்சுக்கு தான் கரெக்டா அந்த வேலைகள் முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு பாத்தோம்னா வரைக்கும் ஒரு 3 மணி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 மணிக்கு அப்புறம் இந்த வீடியோ எடிட்டிங் உட்காந்து பார்ப்பேன். நம்ம உட்கார்ந்து இருக்கும் போதுதான் சில ரொம்ப திங்கிறதுக்கு நமக்கு வந்து தேடும். யாருக்கெல்லாம் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. வெட்டியா இருக்கும் போது அமைதியா நம்ம ஒரு வேலை இல்லாம இருக்கும், வேலை இருக்கும்போது அது டைவர்ஷன் ஆயிடும். சோ ஈவினிங் டைத்துல அது மாதிரிதான் 5 மணி 4 மணி 5 மணிக்கு போல தேடும். அந்த டைத்துல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். சோ இடையில நிறைய தண்ணி குடிங்க. வெயிட் இருக்குது பாருங்க, வேர்த்து எல்லாம் போகுது பாருங்க, நிறைய போகுது நமக்கு தண்ணி. அதனால நிறைய தண்ணி நமக்கு குடிக்கணும். சோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். இல்ல நம்ம அகெயின் வந்து நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா அது வந்து சாத்தியமே கிடையாது இனிமேல் நம்மளோட லைஃப்ல, சரிங்களா? அதனாலதான் மெயின்டைன்லயுமே நமக்கு பிடிச்சது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படி மெயின்டைன் வந்து பண்ணிக்கிற வேண்டியதுதான். வாய்ப்பே இல்ல ராஜா நமக்கு அகெயின் வந்து நம்ம திருப்பி சாப்பிடுற மாதிரி எல்லாம் முடியாது. ஏன்னா நம்மளோட பாடி கண்டிஷன் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போதுமான சத்து வந்து சாப்பிட்டா போதும், ஆசைக்காக சாப்பிட வேண்டாம். சோ அதுதான், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கு, எப்படி நீங்க வந்து இவ்வளவு கான்பிடன்ஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கிரேவிங் அப்படிதான் இருக்குங்க, என்ன பண்றது. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்ச விஷயத்த கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறோம் இல்லையா? சோ அப்படி வந்து பண்ணிக்கிற வேண்டியதா, வேற வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா நமக்கு வந்து உடம்பு ஃபிட்டா இருக்கணும், நம்ம ஹெல்தியா இருக்கணும் இப்படின்னு நினைச்சோம்னா இதுதான், வேற வழியே கிடையாதுங்க, சரிங்களா? அந்த கான்பிடன்ஸ் கண்டிப்பா வந்துரும். எனக்குமே ஒரு சில நேரம்லாம் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் தானே போட்டுட்டு இருக்கோம், நம்ம நார்மலா சாப்பிடலாம் நல்லா அப்படின்னு தோணாலும் அதை குறைக்கையில பாருங்க ஒரு வரும் பாருங்க எரிச்சல். அது வந்து ஒரு அது நம்ம பாடி ஏறி இறங்கும் போது நம்ம மூஞ்சி ஒரு மாதிரியாயே நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அது நல்லதும் கிடையாது. சோ அதனால மெயின்டைன்ல கொஞ்சம் அப்படியே கொண்டுட்டு போயிட்டோம்னா நம்ம ஸ்டொமக் அதுக்கு ஏத்தாப்ல அக்செப்ட் ஆயிடும், சரிங்களா? ஈரல் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தாங்க. சாப்பிடலாம் சிஸ்டர். மல்லி மிளகு நான் வந்து சொல்ல மல்லியை கொதிக்க வச்சு குடிக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல தைராய்டுக்கு. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க மல்லியும் மிளகும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு அதை சுடுதண்ணில போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சிஸ்டர், கண்டிப்பா நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? அப்புறம் இந்த அஜித் குமார் பிரதரை பத்தி நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ ஒரு சிஸ்டர்லாம் அவரை பத்தி பேசுங்க, அவருக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவ்வளவு அடி அடிச்சிருக்காங்க. அவர் திருடவே இல்லைன்ற மாதிரி எல்லாம் இப்ப போயிட்டு இருக்குது. ஒரு உயிர் போயிடுச்சு, இனி என்ன பாருங்க.
இன்னும் உலகத்துல நடக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு விஷயமும் பார்த்தேங்க. அந்த பொண்ணு விஷயம் அது ரிதன்யா அந்த பொண்ணு விஷயமும் பாத்தீங்கன்னா அந்த வீடெல்லாம் ஒருத்தவங்க ஷூட் பண்ணி போட்டிருந்தாங்க. அவ்வளோ பணக்காரவங்களுக்கா இன்னும் உங்களுக்கு ஏதாவது அதாவது சீதனை வேணும், இன்னும் நீங்க வந்து டவுரி கேட்டுட்டு இருந்தா எப்படி? ஐயோ, ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லைங்க. இருக்கிறத வச்சு சிறப்பாய்வாளன்ற ஒரு இதுவே இல்ல போல. பேராசைப்பட்டு என்ன நடக்குதுன்னு தெரியலைங்க. ஒரு ஒரு 100 ரூபாய் வச்சு வாழ்றவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. நீங்க ஏன் இவ்வளவு ஆசைப்படுறீங்கன்னே எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்படியே அந்த வீடெல்லாம் பார்த்தா அவ்வளவு பெருசா இருக்குங்க. காரு பங்களா நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாம் நினைச்சிருந்தா ஒரு கஷ்டப்படுற பிள்ளையை கொண்டுட்டு போய் வாழ்க்கை கொடுத்து வச்சிருந்திருக்கலாம். ஆனா அவ்வளோ நல்லா நகை போட்டு வாங்க வர வச்சும் இன்னும் கேட்டிருக்காங்கன்னா அப்ப எவ்வளோ ஒரு பணத்தாசை பிடிச்சவங்களா இருப்பாங்கன்னு மட்டும் பாருங்களேன். இருக்கிறத வந்து பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குங்க உலகம். ரொம்ப இப்ப நம்மளே ஒரு 10 ரூபா காசு இல்லாம இருந்தோம்னா நம்மளையும் மதிக்க மாட்டாங்க. அதுக்காக இந்த ஒரு ஸ்டேஜ்ல பாருங்களேன், ரொம்ப வந்து ரொம்ப ஒரு இதுவா போயிட்டு இருக்குங்க. இதெல்லாம் ஒன்னும் சொல்ற மாதிரியே இல்ல. மனுஷங்களை நினைச்சாலே இதுவா இருக்கு. நல்ல மனுஷங்களும் இருக்காங்க. இதே உலகத்துல வாழ்ற ஆக்டர் ராகவா லாரன்ஸ் அண்ணா, அப்புறம் இந்த பாலா அண்ணா, இவங்க எல்லாமே இருக்கிற உலகத்துலதான் இந்த மாதிரி கேவலமான மனிதர்களும் இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்குதுங்க. சோ அதுதான் இனி இது வந்து இவங்களெல்லாம் திருத்த முடியாது. எத்தனை காந்தி வந்தாலும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் மனசு ஒவ்வொரு விஷயம் அங்கங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஐயோ உயிர் இன்னைக்கு வரைக்கும் நிச்சயம் இல்லடா, நாளைக்கு நம்ம எந்திரிச்சாதன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். உயிர் பயத்தை இப்பவே எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே அப்பெல்லாம் வந்து அப்படியே அந்த இறப்பை பத்தி எல்லாம் அந்த அளவுக்கு யோசனை இருக்காது. இப்ப எல்லாருக்குமே ஒரு 30 வயசோ 20 வயசு தாண்டிட்டாலோ எப்ப இறப்பு இருக்குன்னே நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அந்த மாதிரி இருக்கு. சோ இருக்கிற லைஃப்ல எல்லாருக்குமே நல்லது செஞ்சுட்டு ஒரு பாசிட்டிவா அன்பை மட்டுமே கொடுத்துட்டு போகலாங்க. சோ அதுக்காக தான் எல்லாருக்குமே நான் வந்து இவ்வளவு தூரம் வந்து சொல்ற ஒரு விஷயம், அன்பை மட்டும் கொடுங்க. அது வந்து உங்களுக்கு பன்மடங்கா கண்டிப்பா வந்து கிடைக்கும். சரிங்களா? அதுக்காக நீங்க வந்து யார்கிட்டயுமே எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க. எதிர்பார்ப்பு வச்ச அன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை தான் நம்ம வந்து பண்ணுவோம். அதுவே நீங்க நார்மலா நீங்க வந்து நீங்க மட்டும் என்னோட குணம் இதுதான், நான் நல்லதே செய்வேன், நான் இப்படிதான் எல்லாருக்கும் அன்பை காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்து பாருங்களேன். அடுத்தவங்க எப்படி இருக்காங்க அதெல்லாம் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு இருந்து பாருங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு எல்லா மாற்றமுமே தெரியும். நல்ல ஒரு விஷயங்கள் நம்மள சூழ்ந்து இருக்கும். சரிங்களா? சோ அதனால எதுவுமே யோசிக்காதீங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நல்லதை மட்டுமே செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம இருந்தாலே போதும். இது நம்ம மனசுல இது வந்து தவறா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை செய்யாதீங்க. ஏன்னா நம்மள மீறி எந்த விஷயமுமே கிடையாது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்லுவேன். நம்மள மீறி எந்த விஷயமுமே கிடையாது. நம்ம யோசிக்கிறோம், நம்ம அந்த ஏஜ்ல ஆனா நம்ம எப்படி இருப்போம், அப்போ அதெல்லாமே பின்னால நடக்க போறதை இப்ப வச்சு யோசிச்சு நம்ம ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயம் பண்ணணும். விளையாட்டு போக்குல நான் பண்ணேன், விளையாட்டு போக்குல இதுன்னு யார் மனசையும் புண்படுத்திடக்கூடாது. எல்லாத்தையுமே யோசிப்பாருங்க. சில பேர் ஒரு 5 பேரை நம்ம சிரிக்க வைக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் நமக்கு இருந்தா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. உண்மையாவே நான் தான் சொல்லுவேன். ஒரு 5 பேரை நீங்க சிரிக்க வைக்கிறீங்கன்னா அதுல நீங்க வந்து ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதுதான் இந்த உலகத்துல பெரிய பெரிய விஷயம். சோ அதனால எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கூடாதுங்க. நம்ம வந்து நம்ம ஃப்ளோல நம்ம குணத்தை மாத்திக்கிறாம இது என் குணம், நான் இப்படிதான் இருப்பேன், யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நான் இப்படிதான் இருப்பேன்ட்டு நீங்க இருந்து பாருங்களேன். எல்லாமே உங்களுக்கு நன்மையா இருக்குங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் அதையே நம்ம கற்றுக் கொடுப்போம். அது போக ஆம்பளை பையா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி வேலைகள் எல்லாமே கத்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம இல்லாம நம்ம பிள்ளைங்க இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம வந்து எப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன். எனக்கே என் லைஃப்ல நடந்தது என்னன்னு தெரியுமா, எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சடனா எனக்கு வந்து தலைலாம் பின்ன தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டேன். சோ அப்ப நம்ம பிள்ளைகள் நம்ம இல்லாம எப்படி வாழ முடியும்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கத்து கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒரு மனைவிக்கு நான் இல்லாட்டினாலும் முன்னால எப்படி வாழ முடியும்ன்றத அவங்களை உருவாக்கணும். அதே மாதிரி ஒரு மனைவி ஒரு கணவருக்கு நான் மனைவி இல்லாட்டினா கணவர் எப்படி இருக்கணும்ன்றதையும் உருவாக்கணும். ஏன்னா ஒருத்தவங்க இல்லாட்டினா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுறக்கூடாது. அதுதான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. சோ நிறைய பேர்லாம் சொல்லுவாங்கங்க, லேடிஸை வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டேன், அனுப்ப வேண்டாம் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்து ஒரு ப்ரொசீஜர்லயே வச்சிடுறாங்க. இன்கேஸ் அவங்க வந்து அந்த இடத்துல இல்ல அப்படின்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி நிர்கதை ஆயிடும் யோசிச்சு பாருங்க.
சோ ஒரு ஒரு நல்ல கணவரா இருந்தோ நல்ல ஒரு ஒய்ஃபா இருந்தோ அவங்கள வந்து உருவாக்கணும். அவங்கள வந்து உருவாக்கணும். தனிச்சையா அவங்களால வாழ முடியும்ன்ற சக்தியை அவங்களுக்குள்ள கொடுக்கணும். சோ அதே மாதிரிதான் பிள்ளைங்களுமே திடீர்னு ஒரு 10th படிக்கிறாங்க, ஒரு ஹாஸ்டல்ல போற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அங்க போயிட்டு அவங்களால ஃபேஸ் பண்ண முடியணும் எல்லாமே. சோ அதுக்கு நம்ம இப்பயே சின்ன சின்ன விஷயங்கள் இப்பவே ஊட்டினா மட்டும்தாங்க வரும். சும்மா சொல்லல 5 வளையாதது 50 வளையுமான்ட்டு சும்மா சொல்லல. சின்னதுல இருந்தே நம்ம ஒரு ரிப்பீட்டர் கொடுக்கும் போது கண்டிப்பா அதை வந்து மாற்ற முடியும். இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் இவ்வளவு ஹெல்ப் பண்றாருன்னா அன்னைக்கு என்னோட மாமியார் வேலைக்கு போகும்போது என்னோட ஹஸ்பண்ட சின்ன சின்ன வேலைகள் சொல்லி கொடுத்து கொண்டு வந்ததுனால இன்னைக்கு என்னோட கணவர் ஒய்ஃபுக்கு உதவுற ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. சோ அது மாதிரிதான் நானும் சொல்றேன், நம்ம பசங்களுக்கும் அதே தான் ஊட்டி வளர்க்கணும், அந்த ஒரு இது இருக்கணும். ஏன்னா யாரும் இல்லாம அவங்களா தன்னிச்சையா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு சொந்த கால நிக்கிறதுக்கான ஒரு இதை ஊட்டணும். அது எந்த உறவா இருந்தாலும் சரி. சோ அதனால ஒரு இது சொல்லணும்னு நினைச்சேங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குங்க. சோ அதனால எனக்கு உண்மையாவே நிறைய விஷயங்கள் காதல் எல்லாம் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு மைண்டே. என்ன பண்றதுன்னு தெரியல. நியூஸ பார்க்கவே பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சுங்க. எப்படினாலும் நமக்கு அதுக்கு வந்துருதுங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி அது இதுன்னு ஷேர் பண்றாங்களா, அதெல்லாம் அந்த குரல், அந்த பொண்ணு அழுகிற குரல், இந்த பையனை அடிச்சது குரல், அந்த அடிச்சது இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த உலகத்துல நம்ம இருக்கோம், எப்படி இருக்கிறோம். அன்னைக்கு அப்படிதான் பிளைட் வந்து இடிச்சு அப்போ என்ன அந்த குடும்பம் எல்லாம் ஒருத்தவங்க நிறைய பேர் போனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன சொல்றீங்க? நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சோ இருக்கிற நிமிடங்களை சந்தோஷமாக அன்போடு இருக்கிறவர்களுடன் நம்ம வந்து ரொம்ப அன்பா சந்தோஷமா இந்த வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சோ சடனா மாற முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன். உங்களுக்கே தெரியும் நல்லா சேஞ்சஸ். சந்தோஷம் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி சந்தோஷம் வந்து நம்ம கையில மட்டும்தாங்க இருக்கு. சந்தோஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவிச்சு வாழுங்க. சோ அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். சோ அவ்வளவுதாங்க. சரிங்களா? ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல நான் வந்து தண்ணி தான் வந்து குடிக்கிறேங்க. ஸோ இன்னைக்கு இயர்லியராகவே வந்து பார்த்தீங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை களைஞ்சு ஊற வச்சிடலாம் ஒலைக்காக சோறுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறமா மொச்சப்பயிறு நேற்று நைட்டே வந்து ஊற வச்சிருந்தேன். அதையும் குக்கர்ல விசில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரிங்கிட்டு பீர்க்கங்காய் இருக்கு இல்லையா, பீர்க்கங்காயை தான் வந்து தோல் நீக்கிட்டு தோலை வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இப்படி இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தோலையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இது அப்புறமா துவையல் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு கொஞ்சம் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கவனோட லஞ்ச் பாக்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்றதுக்கு தான் உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா பரட்டிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சிம்பிளா எடுத்துக்கிறேன். சரிங்களா? வேற எதுவும் நான் வந்து கார்ன்ஃபிளவரோ எதுவுமே சேர்க்கல. நான் உப்பு மட்டும் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு அது கூட கெச்சப்பு கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸ் அதையும் மிக்சர் கொஞ்சம் வச்சு அவனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மொச்சப்பயிர் பாருங்களேன் சூப்பரா வந்து வெந்திருக்குது. நைட் ஊற போடவும் சூப்பரா வெந்துருச்சு. அப்புறம் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து ஆத்தி கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா இங்கிட்ட வந்து நம்ம குக்கர்ல வந்து சோறை வந்து வச்சு விட்டுலான்ட்டு அந்த ஊற வச்ச அரிசியை போட்டு அங்கிட்டு வந்து வச்சு விட்டுட்டேன். அதுவும் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இங்கிட்ட வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பீர்க்கங்காய் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா தட்டி போட்டு வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் மசாலா போட்டு அதை வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து மொச்சப்பயிர் குழம்புக்கு வந்து நல்லா அந்த இது இருக்கு இல்லையா, சொரக்காய் இருந்தது ஒரு பாதி பீஸ், அந்த சொரக்காவை போட்டு அப்படியே குழம்பு வச்சுக்கலாம் கார குழம்பு மாதிரி அப்படின்ட்டு. இந்த 2 ரெசிபியும் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அதனால நிறைய இன்னும் 2-3 ரெசிபி இந்த வீடியோல இருக்கு. ஸோ அதனால இந்த ரெசிபிஸ் எல்லாமே ஷேர் பண்ணல. நான் இப்போ புளியை கரைச்சி ஊற்றி எப்போ போல கொதிக்க விட்டு பயரெல்லாம் சேர்த்து நம்ம இது பண்ணி போல அந்த மாதிரி கொதிக்க விட்டுருக்கேன். சைட்ல வந்து காஃபி வந்து போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு நேற்று நைட்டு கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி கிண்டணும் இல்லையா, அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அதை முன்னாடியே வெளில எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாம்பழம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு காஃபி எல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். குழம்பு நல்லா சூப்பரா கலர்ஃபுல்லா கொதிச்சிருக்கு பாருங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு குக்கர்ல வச்ச சோறையும் ஓப்பன் பண்ணா நல்லா புழுன்னு ரெடி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து சாதம், மொச்சப்பயிர் குழம்பு, அதுக்கப்புறம் அந்த பீர்க்கங்காய் பொரியெல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டேன். அப்புறம் நேற்று நைட்டே வந்து ஒரு 10 பாதாம் வந்து ஊற வச்சிருந்தேன். அதை வந்து தோல்லாம் நீக்கிட்டு எடுத்துட்டு கொஞ்சம் தர்பூசணி பழம், ஒரே ஒரு மாம்பழம் பீஸ், இது வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்த மாம்பழம். ஸோ அதனால வந்து ஒரு பீஸ் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி எடுத்தேன். அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டாச்சு.
அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரி காலையிலேயே வந்து லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா, கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு அந்த மாதிரி பண்ணனாலதாங்க அப்படி முடிஞ்சது. ஸோ அதனால வந்து கருப்பு கவுனிக்கு இட்லிக்கு தோசைக்கு வந்து ஊற வச்சிடலாம் மாவுன்ட்டு 2 கிளாஸ் அளவுக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்து வாஷ் பண்ணி அந்த சைடு ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 கிளாஸ் அளவுக்கு வந்து கருப்பு உளுந்து எடுத்துட்டு அதையும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு அதையும் வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா அவனை தருணையும் வந்து குளிப்பாட்டி விட்டாச்சு. அவர் வெளில உட்காந்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஹார்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் சரி 11 மணி ஆச்சுலையா அம்மாச்சிக்கு எப்போ போல காஃபி வந்து போட்டு கொடுப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து கொண்டு போய் வந்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து மிஷின்ல வந்து துணியை போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்ல துணியை போட்டு விட்டுட்டு அடுத்த வேலை வந்து சரி கொஞ்சம் லஞ்ச் வேலை தான் காலைல முடிச்சிட்டோம். ஸோ அதனால அந்த பீக்கங்காய் தோல் மட்டும் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை துவையல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன். அந்த ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிட்டு உளுந்த பருப்பு கடலை பருப்பு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு பற்கள், வரமிளகாய், அது கூட வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த இது துவையல் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், குழந்தைங்க கொடுத்தா கூட சூப்பரா சாப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பீர்க்கங்காய் தோல் வந்து அந்த இதை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி மட்டும் சேர்த்துட்டு வதக்கியிருக்கேன், தக்காளி வந்து சேர்க்கல. சரிங்களா, இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு அப்படியே ஆற வச்சுக்கலாங்கிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி துவையல் அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு எல்லாம் சேர்த்து. அவ்வளவுதாங்க. அம்மாச்சிக்கு அப்புறம் பேக் பண்ணி எல்லாத்தையும் வச்சு மொச்சப்பயிர் குழம்பு, பீர்க்கங்காய் துவையல், பீர்க்கங்காய் பொரியல் எல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு சரி இட்லி பொடி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். மிளகும் சீரகம் அப்புறம் வந்து காஞ்ச பூண்டு இருந்தது, அதையும் சேர்த்து நான் வந்து நல்லா வறுத்துக்கிறேன். ஸோ எந்த எண்ணெயெல்லாம் சேர்க்கலங்க. சரிங்களா, நீங்க காஞ்ச பூண்டுக்கு பதிலாக நீங்க நார்மல் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 1 கப் அளவுக்கு வந்து கருப்புளுந்து சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப வரமிளகாயும் சேர்த்து அதையும் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்ல வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் கொஞ்சம் வறுத்து நல்லா சேர்த்துட்டு அது கூடவே வந்து பெருங்காயத்தூள் உப்பு வந்து சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே அரைச்சு எடுத்தோம்னா சூப்பரான இட்லி பொடி ஹெல்தியான வெர்ஷன்ல ரெடி ஆயிடுச்சுங்க. கருப்பு உளுந்தெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா எனக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்டுக்காருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா சாதம், மொச்சப்பயிர் குழம்பு, அந்த சொரக்கான்னு சொல்றேன், பீர்க்கங்காய் பொரியல், அப்புறமா கொஞ்சம் அம்மாச்சி கருவாடு வந்து பண்ணது கொடுத்தாங்கங்க அங்க உள்ளது அது, அப்புறம் பீர்க்கங்காய் தூள் துவையெல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட்டுட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா சரி நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த அரிசி உளுந்தெல்லாம், ஃபர்ஸ்ட் உளுந்தை வந்து சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் தனியா. இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல தாங்க அரைக்கிறேன், நீங்க நார்மல் கிரைண்டர்ல கூட அரைச்சிக்கலாம். ஸோ ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படியே ஹெவியா வேலை போய்கிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு பாருங்களேன் கருப்பு கவுனி அரிசி எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் 4 மணி ஆயிடுச்சு அரைச்சிட்டு இருக்கும் போதே. அப்புறம் கவனை போய் டியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் காயப்பட்ட துணியையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அகைன் வந்து கருப்பு கவுனியையும் அந்த ஊற வச்சிருந்ததை அரைச்சு இந்த மாதிரி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து கரைச்சிக்க வேண்டியதான் கையிலேயே. எப்பவும் போல இட்லி தோசைக்கு எப்படி அரைப்போமோ அதுதான், நம்ம நார்மல் அரிசிக்கு பதில் இந்த கருப்பு கவுனி அரிசி சேர்த்திருக்கோம். இந்த ரேஷியோல வந்து பண்ணுங்க. சரிங்களா, நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சுங்க புளிக்கட்டும்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன சாப்பிடலாம்னு யோசிக்கும் போது நம்ம வந்து பாப்கார்ன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்ன் தான் கொஞ்சம் வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் மசாஜ் மாதிரி ஆயில் தடவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வெளியில உட்காந்து தலையில வந்து தடவிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரி டின்னர் டைம் ஆயிடுச்சு சரின்ட்டு ரவை உப்புமா தாங்க வந்து பண்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். சிம்பிளா எப்பவும் போல ரவை உப்புமா பண்ணோம்னா இந்த மொச்சப்பயிர் குழம்பு இருக்கு இல்லையா அதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உப்புமா வந்து நல்லா ரவையை வறுத்துட்டு பண்ணோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி குழம்போட வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷன் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உப்புமா சூப்பரா கிண்டிட்டு நான் உப்புமா அதுக்கப்புறம் மொச்சப்பயிர் குழம்பு வச்சு நைட்டு டின்னரை சூப்பரா வந்து சாப்பிட்டேன். எனக்கு ஒரு பிடிச்ச காம்பினேஷனுங்க, செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா பிள்ளைங்க அப்புறம் அம்மாச்சி மாமா எல்லாருக்குமே வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன் நானு. ஸோ இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க வந்து போச்சு.
சீக்கிரமா நைட் சாப்பிட்டுருங்க எப்பவுமே சரிங்களா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா சரிங்க, இந்த vlog கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlogல உங்க கூட மீட் பண்ணிக்கிறேன். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.